இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பாப்பா வந்து நிற்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. குடுகுடுன்னு ரேவதி மணமேடையிலேருந்து கீழே வந்துடுறாங்க. தீபாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்ததும் இந்த பக்கம் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா கல்யாணத்தை ஒரு வழியாக நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்கிட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தயக்கத்திலே நிற்கிறாங்க. உடனே சிவனாண்டி சொல்கிறான், ஆகா இப்போ தானே புரியுது அந்த மகேஷ் ஏன் ஓடி போனான்னு. இப்பேற்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக மண்டபத்தை விட்டு ஓடியே போயிடலான்னு போயிட்டான் போல. நல்ல வேலைக்கு அவன் வாழ்க்கையை அவன் காப்பாற்றிக்கிட்டா. டிரைவரு இப்போ நீ தாண்டா மாட்டிக்கிட்ட. இங்கே பாரு, இப்பேற்பட்ட பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு போனால் போது பரவாயில்ல, டிரைவரை உன் பிள்ளை கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சியா? குடும்பமாக சேர்ந்து என்னெல்லாம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல கூட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, ஆனால் இந்த பொண்ணு வந்து அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, சே இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணை இப்படி பண்ணியிருக்கா, நம்பவே முடியலையாப்பா, இந்த கடத்தில் பணம் இருக்கவங்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, சரி இவங்களெல்லாம் நம்பக்கூடாது, உள்ள இன்னும் என்னென்ன அழுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேச சிவனடி சொல்கிற, யோ என்னையா நீங்கள் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருங்கயா, இன்னுமா உங்களுக்கு புரியல? இதோ இருக்காளே சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரேவதி, யாருக்குமே தெரியாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு பெற்றுக்கிட்டு தனியாக ஒரு ஆசிரமத்துலேருந்து வளர்த்துருக்கா, இது இவ்வளோ நாள் வீட்டுக்கே தெரியாமல் மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல சிவனாடி வந்துட்டு, டேய் போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த திக்க பாட்டி கார்த்திகெல்லாம் கோவம் வந்துடுது. சிவனாண்டி வந்துட்டு இப்படி பேசவும் அதுக்கடுத்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார்த்தேல ஆளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க, உண்மை சொல்லு, இந்த குழந்தை யாரோடது, எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அம்மா அது வந்து அப்படின்றாங்க. ரேவதி இதுக்கு மேலேயும் ஊர் பேச்சை நம்மளால கேட்க முடியாது, உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அம்மா உண்மையாகவே சொல்கிறேன், இந்த குழந்தைய ஒன்று நான் பெக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஒரு மாதிரி புரியாத மாதிரி, எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குது, இந்த குழந்தைய நீ பெக்கலாட்டி எதுக்கு ஒன்று அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்ல, அம்மா இந்த குழந்தை கண்டிதாம்மா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கே சம்மதம் சொன்னேன், இந்த குழந்தை கண்டிதாம்மா நான் இவ்வளோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டம்மா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே சிவனடி சொல்கிறான், பார்த்தீங்களாயா இந்த பொண்ணு இப்போ அது மேலே பழிவிடவும் என்னென்னமா கதை சொல்கிறேன்னு, என்ன சாமுண்டீஸ்வரி இது உன்னோட ட்ரைனிங் தானா, ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டா இப்படி என்ன தேவை போய் சொல்லு, ஊர்க்காரங்கெல்லாம் கேனைங்க தான் காதில் பூ வச்சுட்டு வந்திருப்பாங்க, நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சியா அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி இங்கே நடக்கிறது எனக்கே புதுசாக தான் இருக்குது, முதல்ல நீ வாய மூடு, நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்று நடக்கிறவ ஏன் பொண்ணு கிடையாது, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவள் சொக்க தங்கம், வாயை மூடிக்கிட்டு இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பு, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஆஹா இது நல்லா இருக்கே, குடும்பமாக சேர்ந்து எப்படி தான் இப்படி நடிக்கிறீங்களோ எனக்கு தெரியலையே சாமுண்டீஸ்வரி, ஊர்க்காரங்க முன்னாடி பெண்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தையே, அதையும் நல்லா உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்க போல அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க கொஞ்சம் நிறுத்துங்க அம்மா, நான் சொல்கிறத வந்துட்டு உண்மையை சொல்லிடுறேம்மா, இந்த பொண்ணு உண்மையாகவே நான் பெற்ற பொண்ணு கிடையாதுமா, நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது ராஜா, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் ரேவதியை நம்புறீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக நம்புகிறேன், ரேவதி வந்துட்டு இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், அவள் ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, அந்த ஆசைக்கு வந்துட்டு நம்ம குறுக்கால நிற்க தேவையில்ல, அவள் அந்த குழந்தையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்டது ரேவதி வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க கார்த்தியவும். இங்கிட்டு வந்துட்டு பாட்டி, அப்பாடா முருகா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் புதுசாக குழப்பம் வருது அப்படின்னு சொல்ல, அப்புறம் ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் உங்கள் பொண்ணுமா, தப்பு கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன், நீங்களே என்னை நம்பலாட்டி எப்படிமா அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பாக உன்னை நம்புறேன்டா, நீ என்னோட பொண்ணு, எந்த காலத்துலையுமே என்ன மாதிரி தான் இருப்பே தவிர தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி மணமேடையில் போய் உட்காரு, கல்யாண முகூர்த்தத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி மணமேடையில் வந்துட்டு உட்காடுறாங்க. கார்த்தி வந்துட்டு தாலியை கையில் வச்சுட்டு இருக்க, முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுச்சு, சாமியை வேண்டிட்டு நல்லபடியாக தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. பாட்டி சாமுண்டீஸ்வரி அவங்க அப்பா எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் ரேவதி மட்டும் அப்படியே முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்க. சிவனாண்டி, சே நம்மளை மாரி இந்த கல்யாணம் நடந்துருச்சே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சாமுண்டீஸ்வரி, என்னை அசிங்கப்படுத்திட்டேல, இரு என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்ச மானைக்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரா போனா போ நாசமாக போ அப்படின்ற மாதிரி அந்த பூவெல்லாம் வந்துட்டு அவங்க மேலே தூக்கி போட்டுட்டு இருக்க, இப்போ நெத்தியில் குங்குமம் வைங்க அப்படின்னு சொல்ல சுவாதி வந்துட்டு அப்படியே நெத்தி சுடியை தூக்க கார்த்தி வந்துட்டு குங்குமம் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரேவதி முறைச்சியே வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவை ஏமாற்றி என் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன், ஆனால் இனி
உன் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது, நீ கஷ்டத்தை மட்டும்தான் பாப்பா பாரு, என் மகேஷ் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரியாமல் இங்கிட்ட வந்துட்டு ரேவதி ஒரு மாதிரி கார்த்தியை திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அக்னியை வளவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் கை வந்துட்டு ரேவதி கையோட பிடிச்சிக்கிட்டு அக்னியை வந்துட்டு சுற்றி வர்றாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம் சொல்ல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பாட்டி வந்துட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக இருந்துச்சு, நடந்துட்டு என் முருகா நீ சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, பாத்தியா கிளவி கல்யாணம் நான் நினச்ச மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அடிப்போடி பைத்தியக்காரி கல்யாணம் நடந்ததே ஏன் பேரன் கூட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி கெத்தா லுக்கு விட்டுக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.